ஆகஸ்ட் மாதம் முடிய போன்னு விட்டுக்குவோமே. என்னையை பொறுத்தளவு அடுத்த மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ளே இப்போ நான் சொன்ன சம்பவங்களில் ஒரு சம்பவம் நடந்தே ஆகணும். மக்கள் அதிகமான கூடுகின்ற இடத்துல அந்த பாதிப்பு இருக்கும். வான்வெளியிலையோ பூமியிலையோ நீர் பிடிப்பிலையோ நீர்ப்பகுதியிலையோ நடக்கும். அது வரும் பார்ப்போம். கரெக்டாக அடுத்த மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ளே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஐயா அடுத்து பேச இருக்கிறவர் ஐயா குமரன் அண்ணா. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ செலிபிரிட்டிவான நபர், அவ்வளோ அனுபவிக்க நபர் குமரன் ஐயா. பெயரியலில் இன்னைக்கு ஒரு பேரை மட்டும் வச்சு ஒரு சாஸ்திரத்தை சொல்ல முடியுமா அப்படின்னா அவ்வளோ டஃப்பு. நான் சார்கிட்ட கேட்டேன், சார் இந்த கோதைங்கிற பேரில் எனக்கு ஒரு பணபலன் கிடச்சிச்சு சார், அதனால் கோதைங்கிற பேரில் இல்லாத இண்டஸ்ட்ரியிலேயே நான் ஷேர் வாங்கலாமா அப்படின்னு நான் ஐயாட்ட கேட்டேன், பதிவு பண்ணேன். அப்படி ஒன்றும் வேலை செய்யாதுங்க. அந்த கோதை ஜீவ தத்துவமாக இருக்குது, இந்த கோதை உயிர் பற்று இல்லாமல் இருக்குது, இது வேறு மாதிரி வேலை செய்யணும். அதையும் நான் பின்னாடி ரிவைஸ் பண்ணி பார்த்தேன், அதுவும் பொருத்தமாக தான் இருக்குது. ஆய்வு பண்ணி சொன்னார். என் ஒய்ஃபோடைய சித்தி மக்கள் பற்றி விளக்கம் கேட்டார். அவங்க பில்டிங்கில் ஒரு சின்ன துர்ப்பரணம் நடக்கிற மாதிரி எனக்கு இன்ட்யூஷன் ஆகுதுங்க. ஐயா சொன்ன பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஒய்ஃபோட தம்பி வகைரா வீட்டில் குடியிருக்கிறவங்க வீட்டில் இருந்து மேலேருந்து யாரோ கீழே விழுகிற மாதிரி எனக்கு தோணுது, இல்லை ஏதோ ஒரு துர்மரணம் நடக்க போகிற மாதிரி ஒரு இன்ட்யூஷன் ஆகுதுன்றார். அவ்வளோ தூரம் இன்ட்யூஷன் பவர்ஃபுல்ல ஆள். அது எதுக்கு இப்போ நீங்கள் பதிவு பண்ணுறேன்னு கேட்டால், அதே மாதிரி துர்மரணம் நடந்துச்சு, வேறு யாரும் கிடையாது. அவங்க எங்கள் சின்ன மாமனாரே இறந்தார். அந்த பில்டிங்கே டோட்டல் பில்டிங்கே அவருடைய பில்டிங் தான். ஸோ அது இந்த தகவலே இப்போ இந்த செய்தி வழியாக தான் அவருக்கு நான் கன்வே பண்ணுறேன். எர்த்குவேக் அதை பற்றி சொல்லிடுறேன். எல்லாருமே நிலநடுக்கம், சுனாமி, எரிமலை, இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் நடக்கும்போது பொதுவாக எப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறது நான் தவறுன்னு சொல்ல வரல. ஒரு குரு பயிற்சின்னு வச்சுங்களேன், யாராவது யூடியூப்பில் கேட்கும்போது, சார் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, உடனே அடுத்த செகண்டு இந்த குரு பயிற்சி 12 மாதத்துக்குள்ளே வெள்ளம் வரும், மழையுடன் பெருங்கிற வெள்ளம் வரும், எர்த்குவேக் வரும், நிலநடுக்கம், ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டு, ரயில் ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு பொதுவாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நடக்கும்ன்றாங்க. ஆனால் யாருமே எந்த தேதி எந்த மாதம் சொல்கிறது கிடையாது. இது நடந்து அடுத்து சனி பயிற்சி 2.5 வருஷம். சார் சனி பயிற்சி எப்படி இருக்கும்? உடனே இந்த சனி பயிற்சியில் இதே மாதிரி நிலநடுக்கம், வெள்ளம், புயல், சுனாமி எடுத்தியா பொதுவாக இத்தனையும் சொல்லிடுறது. அப்போ 2.5 வருஷத்துக்குள்ளே எப்போ நடந்தாலும் பார்த்தீங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா அப்படிங்கிறது. அதேமாதிரி ராகு பயிற்சி 1.5 வருஷம். இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி 3க்குமே காமனாக வார்த்தை வச்சுருக்காங்க. கேட்ட உடனே இந்த வருஷம் இந்த மழை வெள்ளம் வரும். இது நடந்த உடனே பார்த்தீங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதை யாருமே திருப்பி கேட்குறதில்ல. நீங்கள் சொன்னீங்க, இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நிச்சயம் எங்கேயாவது நடக்குதுன்னு செய்யும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நிலநடுக்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு மூலையில் மாதத்தில் 10 நாள் 20 நாள் எங்கிட்ட நடந்துகிட்டே இருக்கும். அது காதுக்கு வராத செய்தி. நீங்கள் இன்றைக்கி போய் இன்டர்நெட்டோ கூகுள் ஓப்பன் பண்ணி சமீபத்தில் நடந்த நிலநடுக்கம், சமீபத்தில் நடந்த எரிமலை வெடிப்பு, சமீபத்தில் நடந்த பேரிடர், சமீபத்தில் நடந்த ரயில் ஆக்சிடென்ட், ஃப்ளைட் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். அப்போ பொதுவாக இந்த குரு பயிற்சியில் என்னென்னா, குரு பயிற்சி எப்படி இருக்கும், இந்த வருஷம் இப்படி இருக்கும். அப்படி 365 நாளில் எனக்கா நடக்குதுன்னு செய்யும். அப்போ இந்த மாதிரி சொல்வதை விட குறிப்பிட்ட தேதியில் நடக்கும், இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறது சிறப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியும். இதை யாரும் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது ஏன்ட்ட நான் இதை ஒரு நண்பர்கிட்ட சொல்லும்போது ஒரு நண்பர் கேட்டார், ஏங்க குரு பயிற்சினாக்கா 365 நாள் இருக்குது, என்னைக்காவது நடந்தால் உடனே நான் சொன்னேன்னு சொல்லிக்கிறதா? ராகு பயிற்சி 1.5 வருஷம். உடனே அப்போ பார்த்து இந்த டைம் வெள்ளம் வரும், மழை வரும், புயல் வரும், பேரிடன்னு சொல்லிடுறது. கேட்டால் நான் சொன்னேன் குறிப்பிட்ட மாதம், எந்த தேதின்னு கூட சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரமாக சொல்லலாம் இல்லையா. இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில், இந்த வாரம் சொல்லலாம் இல்லையா. யாரும் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் எனக்கு இப்போ ஒரு குரூப் கிளம்பியிருக்கு. என்னன்னாக்கா, இந்த மாத பலன் சொல்லுவாங்க இல்லையா, சொல்லும்போது இந்த மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ளே நடக்கின்றது. இவர் எப்பயுமே
எந்த மாதமும் மாத பலன் சொல்லும்போது இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரை, இந்த மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை ஒரு 20 நாளைக்கு அடிச்சு விட்டுறது. அது எங்கிட்ட ஒரு மூலையில் நடக்கும். உடனே நான் சொல்லிடுறேன், இப்படி ஒரு குரூப் இருக்கு. நான் உங்களுக்கு குறை சொல்லவில்லை, அது அவர்களுக்கு தெரிந்த பலன். அப்படி என்றால் நமக்கு தெரியுமா? நீ கேட்பீங்க, சரிப்பா இவ்வளவுன்னு சொல்லிட்டீல, உனக்கு தெரியுமா அப்படின்னாக்க, எனக்கு தெரிந்த விஷயம் என்னன்னாக்க, இப்போ ஆகஸ்ட் மாதம் முடிய போன்னு விட்டுக்குவோமே, என்னையை பொறுத்தளவு அடுத்த மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ள இப்போ நான் சொன்ன சம்பவங்களில் ஒரு சம்பவம் நடந்தே ஆகணும். மக்கள் அதிகமான கூடுகின்ற இடத்துல அந்த பாதிப்பு இருக்கும். வான்வெளியிலையோ பூமியிலையோ நீர் பிடிப்பிலையோ நீர்ப்பகுதியிலையோ நடக்கும். அது வரும் பார்ப்போம். கரெக்டாக அடுத்த மாதம் 7ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே நடக்க வாய்ப்பு இருக்குது. மக்களே, இது எப்படி சொல்கிறது? சரி, சொல்லிட்டு போயிட்டீங்களே, எப்படி சொல்கிறது? எல்லாருமே வந்து சூரியன் சந்திரன் ராகுகேது அந்த கிரகண தோஷம் வருமானாக்கா உண்மை, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். எப்போல்லாம் வந்து நல்லா கவனிச்சு பாருங்க, சனி ராகு செவ்வாய் இந்த 3 காம்பினேஷனோட ராகுகேது இது எப்படி அப்படி ஒன்று சேருமானாக்கா நல்லா கவனிச்சு பாருங்க. செவ்வாய் சனி ராகு 1/1 வரிசையாக இருக்கும். அல்லது இந்த 3 கிரகத்தோட வந்து சனி செவ்வாயோட ராகுகேது சந்திரன் சூரியன் இந்த காம்பினேஷன் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கால்குலேஷன் மைண்டோட செக் பண்ணி பாருங்கள், நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி பார்த்தா நீங்கள் கேட்கலாம், டெய்லி நடக்கல சார். நான் சொல்கிறது டெய்லி நடக்கிறது வந்து யாருக்கும் பாதிப்பை தராது. ஏதோ ஒரு மொழியில் ஒரு நிலநடுக்கம் நடந்துகிட்டே இருக்கும். ரிக்டர் பார்த்தீங்கன்னாக்கா 2.something 3.something தான் இருக்கும். நான் சொல்கிறது பொதுமக்கள் கூடுகின்ற இடத்துல நடக்கக்கூடிய நிலநடுக்கம், மிகப்பெரிய பேரிடர். அது ட்ரெயின் சம்மந்தமான ஆக்சிடெண்ட்டோ ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டோ எது வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த கிரக காம்பினேஷன் வரும்போது நிச்சயம் நடக்கும். இந்த விதமாக ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, சரியாக வரும்.